Hello children, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard social science history 6th unit early revolt against British rule in Tamil Nadu. இந்த யூனிட்ல part 4 வந்து நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோ நம்ம இப்போ மூணாவது ஃபர்ஸ்ட் புலித்தேவர் பார்த்தோம், அடுத்து வேலு நாச்சியார் பார்த்தோம். இப்போ வந்து யாரை பார்க்க போறோம்? வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்க்க போறோம். ரெபெல்லியன் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 to 1799. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கலகம். வீரபாண்டிய கட்டபொம்மன் became the பாளையக்காரர் of பாஞ்சாலம்குறிச்சி at the age of 30 on the death of his father ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அவருடைய அப்பா வந்து ஜெகவீர ராம பாண்டியன் இறந்ததுக்கு அப்புறம் பாஞ்சாலம்குறிச்சியோடைய பாளையக்காரராக தன்னுடைய 30வது வயசுல ஆகிறாரு. லிசன்மா, இது வந்து ஃபர்ஸ்ட் டீட்டெயில். இந்த இதுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் டீட்டெயில் இருக்கு. 4th 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. இந்த டீட்டெயில் வந்து ரொம்ப லெங்க்தியாக தான் இருக்கு. பட் ரொம்ப இதில் ஷார்டன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து உன்னுடைய நியூ கொஸ்டின் பேட்டர்னில் 8 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ மேபி இந்த கொஸ்டினை வந்து 8 மார்க்குக்கும் கேட்கலாம், 5 மார்க்குக்கும் கேட்கலாம். 5 மார்க்குக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்டிங்ஸை போட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஷார்டன் பண்ணிக்கலாம். பட் 8 மார்க்குங்கிறப்ப நீ அவ்வளோ பாயிண்ட்டும் ஓரளவுக்கு இதில் நான் மார்க் பண்ணி இருக்கிற அளவுக்காவது அட்லீஸ்ட் நீங்கள் கவர் பண்ணி எழுதினாதான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவாம்மா? ஸோ பார்த்துக்கோங்க. The company's administrators James London and Colin Jackson had considered him a man of peaceful disposition. அதாவது கம்பெனி, இங்கே இடத்துல கம்பெனி அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, சரியா? ஸோ கம்பெனி நிர்வாகியாக இருக்கிற ஜேம்ஸ் லண்டன் அப்புறம் கோலின் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க இவரை வந்து எப்படி நினைக்கிறாங்க? ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு மனம் படைத்தவராக தான் வந்து என்ன செய்கிறாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனை நினைக்கிறாங்க. அவர் இருந்த போதிலும் soon several events led to conflicts between வீரபாண்டிய கட்டபொம்மன் and the ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நிறைய சம்பவங்கள் அதுக்கு பிறகு நடந்த நிறைய சம்பவங்கள் வந்து கட்டபொம்மனுக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இடையில வந்து ஒரு மனஸ்தாபங்களை, ஒரு மோதல் போக்க தான் வந்து என்ன செஞ்சது, உருவாக்குச்சு. அடுத்தது நம்ம 4th 2 மார்க் கொஸ்டின் அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிமைனிங் பார்ட்டி கொஞ்சம் கீழே இருக்கு, அதுலேருந்து மார்க் பண்ணால் போதும். அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி சைன்டுன்னு அது வரைக்கும் பண்ணிட்டு. ஸோ த நவாப் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி signed in 1781 had assigned the revenue of the Carnatic to the company to be entirely under their management and control during the war with Mysore Sultan. அதாவது 1981 வந்து இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நவாப், ஆர்காட் நவாப், இவர் வந்து ஏற்படுத்திக்கிட்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு போர் வார் முடிவில் நடக்கும் இல்லையா உடன்படிக்கை, அந்த அக்ரிமெண்ட் படி மைசூரில் உள்ள திப்பு சுல்தான் கூட ஆர்காடு நவாப் வந்து போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப கர்நாடகா ரீஜியனில் உள்ள வரி வசூல் பண்ணக்கூடிய அதிகாரமும் அதோடைய நிர்வாகமும் வந்து இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த அக்ரிமெண்ட் படி என்ன செய்து வருது. 1/6 of the revenue was to be allowed to meet the expenses of Nawab and his family. அதாவது ஸோ இதில் வந்து வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 வந்து நவாபுக்கும் அவருடைய குடும்ப பராமரிப்புக்கும் அப்படின்னு ஒதுக்கப்பட்டது. அதாவது வரி வந்து நவாப் இவங்க வந்து வசூல் பண்ணி யாருக்கு கொடுக்கணும்? பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும். அதில் 1/6 வரி மட்டும் வந்து என்னது, இவங்களுக்கு, இந்த நவாபுக்கு அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம். The company had thus gained the right to collect taxes from பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பாளையக்காரர்ஸ்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணி இந்த நவாபு ஃபேமிலி வந்து வரி வசூல் பண்ணி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் படி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருந்தது இல்லையா? ஸோ இதே மாதிரி பாஞ்சாலங்குறிச்சியோடைய அந்த ரீஜியன்லையும் வரி வசூல் பண்ணக்கூடிய அதிகாரம் இப்போ யாருக்கு வந்தது? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்துச்சு. The company appointed its collectors to collect taxes from all the
பாளையம்ஸ். அதாவது உடனே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன செய்யுது அப்படின்னா எல்லா பாளையத்திலேருந்தும் வரி வசூல் பண்ணுறதுக்கு வந்து எனது ஒவ்வொரு ஆட்சியாளர்களை வந்து கலெக்டர்ஸை வந்து ஆட்சியாளர்களை வந்து நியமிக்குது. த கலெக்டர்ஸ் ஹியூமிலியேட்டட் த பாளையக்காரர்ஸ் அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ். அதாவது இந்த கம்பெனி இந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாத முறையில் வந்து அந்த ரொம்ப கம்பல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த பாளையக்காரர்களை வந்து கிட்டேருந்து வரி வசூல் பண்ணாங்க. திஸ் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் கட்டபொம்மன். ஸோ இதுதான் வந்து என்னது கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ்க்கு இடையில வந்து ஒரு பெரிய பகை ஏற்படுறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருந்தது. ஸோ இதுதான் கொஸ்டின், எப்படி எதனால் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பிரிட்டிஷ் கட்டபொம்மனுக்கும் பகை ஏற்பட்டது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ வந்து எனது அதாவது மெயின் இடையில உள்ள மேட்டர்ஸ் வந்து வேண்டாம். அந்த அக்ரிமெண்ட் படி கம்பெனி வந்து டேக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆன அதிகாரம் வந்து இவங்களுக்கு கிடச்சிது. கட்டபொம்மன் எல்லா பாளையக்காரர்ஸையும் வந்து வரி வசூல் பண்ணுறதுக்காக கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. ஸோ கட்டபொம்மனும் அதில் ஒரு ஆள். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய இந்த விஷயந்தான் வந்து கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இடையில் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அடுத்தது கான்ஃபரன்டேஷன் வித் ஜாக்சன். The land revenue arrear from Kattabomman was 3,310 pakodas in 1798. அதாவது 1798 வந்து கட்டபொம்மன் கட்ட வேண்டிய அந்த லேண்ட் ரெவென்யூ நில வரி எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 3,310 பக்கோடாஸ். இன்னைக்கு ரூபா அப்படின்னு சொல்கிற மாதிரியான இதுதான் வந்து எனது பக்கோடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Collector Jackson, an arrogant English officer, wanted to send an army to collect the revenue dues. அதாவது ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கலெக்டர் தான் வந்து யார், ஜாக்சன். ஸோ இவர் வந்து என்ன செய்கிறாரு, ரெவென்யூ கலெக்டர் இந்த வரி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய வரியெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக அவருடைய ஆர்மியை வந்து அனுப்புகிறாரு. பட் த மெட்ராஸ் கவர்மெண்ட் டிட் நாட் கிவ் ஹிம் பெர்மிஷன். இவர் வந்து ஆர்மியை அனுப்பணும்னு நினைக்கிறாரு. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து என்ன செய்யலை, இவருக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஆன் 18 August 1798 he ordered Kattabomman to meet him in ராமநாதபுரம். இவர் வந்து ஆகஸ்ட் 1798 ஆகஸ்ட் 18 வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ராமநாதபுரத்தில் அவரை வந்து மீட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. பட் கட்டபொம்மன்ஸ் attempts to meet him in between proved futile as Jackson refused to give him audience both in Kuttalam and Srivilliputhur. ஆனால் வந்து கட்டபொம்மன் அவரை சந்திக்கிறதுக்கு ஏற்படுத்தின எல்லா முயற்சியும் வந்து ஒரு கசப்பான அனுபவத்தை தான் கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து குற்றாலத்துலேயும் சரி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் சரி கட்டபொம்மனை சந்திக்கிறதுக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அவரை வந்து சந்திக்கலை, ஒரு அவமானப்படுத்த தான் செஞ்சார். At last, an interview was granted and Kattabomman met Jackson in Ramanathapuram on 19 September 1798. கடைசியாக வந்து ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஜாக்சன் சொல்கிறாரு. கட்டபொம்மன் வந்து செப்டம்பர் 1798 வந்து ராமநாதபுரத்தில் வந்து மீட் பண்ணுறாரு. It is said that Kattabomman had to stand for 3 hours before the haughty collector Jackson. ஸோ என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் ஜாக்சன் வந்து ஜாக்சனை மீட் பண்ணுறதுக்காக கட்டபொம்மன் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து கட்டபொம்மனுக்கு முன்னாடி நிற்க வைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. கட்டபொம்மன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி, யாருக்கும் பயப்படாத ஒரு கம்பீரமான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவரை வந்து ஜாக்சன் வந்து 3 மணி நேரம் வந்து ஒரு பொம்மை மாதிரி வந்து அவர் முன்னாடி நிற்க வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இட் இஸ் said that Kattabomman had to stand for
சென்சிங் டேஞ்சர் கட்டபொம்மன் ட்ரை டு எஸ்கேப் அலாங் வித் ஹிஸ் மினிஸ்டர் சிவசுப்பிரமணியனார். ஸோ அவரை வந்து ட்ரீட் பண்ண விதத்திலேயே வந்து கட்டபொம்மன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஏதோ நமக்கு அகென்ஸ்டாக ஏதோ நடக்குது, நம்ம ஆபத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்கிற கட்டபொம்மன் வந்து அவருடைய மினிஸ்டர் சிவசுப்பிரமணியனாருடைய என்ன செய்கிறாரு, எஸ்கேப் ஆகிறாரு. ஊமைத்துறை சடன்லி என்டர்ட் த ஃபோர்ட் வித் ஹிஸ் மென் அண்ட் ஹெல்ப்ட் த எஸ்கேப் ஆஃப் கட்டபொம்மன். ஸோ வந்து அவருடைய பிரதர் ஊமைத்துறையும் சடனாக வந்து அந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அட் த கேட் ஆஃப் த ராமநாதபுரம் ஃபோர்ட் தேர் வாஸ் எ கிளாஷ் இன் விச் சம் பீப்புள் இன்க்ளூடிங் லிeutenant கிளார்க் வேர் கில்டு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கோட்டையுடைய வாசலில் வந்து என்னது, ரெண்டு படைகளுக்கும் எதிரில் ஒரு பயங்கரமான மோதல் வந்து நடக்குது. இதில் லெப்டினன்ட் கிளார்க் வந்து எனது பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து என்னது அவரும் கொல்லப்படுறாரு. ரெண்டு பக்கமும் பெரிய உயிர் சேதங்கள் நடக்குது. இந்த நேரத்தில் சிவசுப்பிரமணியனார் வாஸ் டேக்கன் பிரிசனர். ஸோ சிவசுப்பிரமணியனார் இவருடைய மினிஸ்டர் வந்து கட்டபொம்மனுடைய மினிஸ்டர் வந்து என்ன செய்கிறாரு, கைது செய்யப்படுறாரு. அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகிட்டாரு. அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலம் குறிச்சி கட்டபொம்மன் ரெப்ரசன்டட் டு த மெட்ராஸ் கவுன்சில் அபவுட் ஹவு ஹி வாஸ் இல் ட்ரீட்டட் பை த கலெக்டர் ஜாக்சன். அதாவது இவர் பாஞ்சாலம் குறிச்சியிலிருந்து திரும்ப கட்டபொம்மன் வந்து இந்த கலெக்டர் ஜாக்சன் வந்து தன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார் அப்படின்றத வந்து மெட்ராஸ் வந்து ஆட்சிக்குழுவுக்கு வந்து தெரியப்படுத்துகிறார். ஏன்னா கட்டபொம்மன் வந்து ஒரு சாஃப்டான பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான். அவர் வந்து ரொம்ப ஆரம்பத்திலே வந்து பிரிட்டிஷ் எல்லாம் என்ன செய்யலை, எதிர்க்கலை. சரியா, அவர் சாஃப்டான பர்சனாக வந்து ஒரு நேர்மையாக வந்து ஒரு லாயலாக இருந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்தார். The council asked Kattapomman to appear before a committee with William Brown, William Oram and John Casamejar as members. ஸோ இவர் வந்து அந்த குழு, அந்த கவுன்சில் வந்து என்னது, வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் கேசமேயர் இவங்க எல்லாம் அடங்கின ஒரு குழுவுக்கு முன்ன வந்து இந்த கவுன்சில் வந்து இவங்களை கட்டபொம்மனை வந்து ஆஜராகும்படி சொல்லிச்சு. மீன்வைல் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் ஆர்டர்ட் த ரிலீஸ் ஆஃப் சிவசுப்பிரமணியனார் அண்ட் த சஸ்பென்ஷன் ஆஃப் த கலெக்டர் ஜாக்சன். ஸோ இவர் வந்து அங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இவரை வந்து கேவலமாக அவர் நடத்தினது இதையெல்லாம் சொல்லவும் வந்து ஸோ இவர் பக்கம் நியாயம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி இவருடைய மினிஸ்டர் சிவசுப்பிரமணியனாரையும் வந்து என்ன செய்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட கலெக்டர் ஜாக்சனை வந்து என்ன செய்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. Kattapomman appeared before the committee that sat on 15th December 1798 and reported on what transpired in Ramanathapuram. ஸோ இவர் வந்து இந்த குழுவுக்கு முன்னே இவர் ஆஜராக சொன்னாங்க இல்லையா, 3 பேர் அடங்கின ஒரு குழு கமிட்டியில் முன்னாடி இவர் ஆஜராக சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுபடி 1798 டிசம்பர் 15 வந்து கட்டபொம்மன் வந்து என்ன செய்கிறாரு, ராமநாதபுரத்தில் என்னென்ன நடந்தது, இவரை எப்படியெல்லாம் மட்டமாக நடத்தினாங்க அப்படின்றதையெல்லாம் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. த கமிட்டி ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி. ஸோ இந்த கமிட்டி வந்து புரிஞ்சுக்குது கட்டபொம்மன் கிட்ட எந்த ஒரு குற்றமும் தப்பும் இல்லை, அவர் குற்றவாளி இல்லை அப்படின்றத உணர்றாங்க. ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் எ நியூ கலெக்டர் எஸ்ஆர் லஷிங்டன் அப்பாயிண்டட். ஸோ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்த ஜாக்சனை வந்து பதவியில் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. புது கலெக்டராக எஸ்ஆர் லஷிங்டன் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கட்டபொம்மன் கிளியர்டு almost all the revenue areas, leaving only a balance of 1080 pakodas. First 3000 something pakodas வந்து இருந்துச்சு இல்லையா. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த அரியர்ஸ் அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணி 1080 பக்கோடாஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி மீதி எல்லாத்தையும் வந்து கட்டபொம்மன் வரி பேலன்ஸ் எல்லாம் கட்டிடுறாரு. கட்டபொம்மன் அண்ட் த கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரஸ். ஸோ கட்டபொம்மனும் பாளையக்காரஸுக்கு இடையில் உள்ள கூட்டமைப்பும் இப்போ வந்து இது வரைக்கும் வந்து கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டபொம்மனுக்கு அகென்ஸ்டாக இருந்த ஜாக்சனையும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் கட்டபொம்மன் வந்து அவருடைய குணம் வந்து என்னது கொஞ்சம் மாறுது, மற்ற பாளையக்காரஸ் கூட வந்து சேர்றாரு.
In the meantime, Marudhu Pandiyar of Sivagangai formed the South Indian Confederacy of rebels against the British with the neighboring Palayakaras like Gopala Nayak of Dindigul and Yadul Nayak of Animalai. So வந்து இந்த நேரத்தில் திண்டுக்கல்ல வந்து கோபால நாயக்கர், ஆனைமலையில் உள்ள யாதுல் நாயக்கர் இவங்களுக்கு பக்கத்தில் இருந்த பாளையங்களை எல்லாம் சேர்த்து சவுத் இந்தியா ரீஜியனில் ஒரு கூட்டமைப்பை எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை வந்து என்ன செய்கிறாங்க, சிவகங்கையில் உள்ள மருது பாண்டியர்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. மருது பாண்டியர் ஆக்டட் அஸ் இட்ஸ் லீடர். இதுக்கு தலைமை தாங்கிறதும் யார், மருது பாண்டியர் தான். இவங்க தான் வந்து என்னது நிறைய பேர் அந்த யார் யார் பிரிட்டிஷுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறதோ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஹேஸ் பீன் மேடு. திருச்சிராப்பள்ளி அறிக்கை ஒன்று உருவாக்கப்படுது. கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ட்ரவர்சி. இதில் வந்து கட்டபொம்மன் வந்து ஏற்கனவே பிரிட்டிஷால் கொஞ்சம் அசிங்கப்பட்டதுனால இதில் வந்து இந்த கூட்டணியில் சேர்றதுக்கு முதல்ல நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு பார்த்ததில் பாஞ்சாலங்குறிச்சி வந்து இந்த கூட்டணியில் எதுவுமே கலந்துக்கலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, சிவகிரி பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ அப்படி இருந்த கட்டபொம்மன் வந்து இப்போ வந்து என்ன செய்கிறாரு, இந்த கூட்டணியில் வந்து சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. கலெக்டர் லஷிங்டன் prevented கட்டபொம்மன் from the meeting the மருது பிரதர்ஸ். அதாவது எனது கட்டபொம்மன் இதுவரைக்கும் வந்து யாருக்கு பிரிட்டிஷ்க்கு ஓரளவுக்கு லாயலாக தான் இருந்தார் இல்லையா, அதனால் வந்து என்ன செய்கிறாரு, இந்த கலெக்டர் லாஷிங்டன் வந்து என்ன செய்கிறாரு, கட்டபொம்மன் வந்து இந்த மருது பாண்டியர்களை சந்திக்கிறத தடுக்கிற முயற்சி பண்ணுறாரு. பட் மருது பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஜாயின்ட்லி டிசைடட் ஆன் ஏ கான்ஃபரன்டேஷன் வித் த இங்கிலீஷ். ஆனால் வந்து மருது பாண்டியர்களும் கட்டபொம்மனும் சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. கட்டபொம்மன் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகிரி பாளையக்காரஸ் ஹூ ரிஃப்யூஸ் டு ஜாயின். அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் சிவகிரியில் உள்ளவங்க வந்து பிரிட்டிஷுக்கு அகென்ஸ்ட் பிரிட்டிஷ்க்கு லாயலாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கட்டபொம்மன் வந்து முயற்சி பண்ணுறாரு. பட் வந்து அவங்க வந்து என்ன செய்யலை, சம்மதிக்கலை. கட்டபொம்மன் அட்வான்ஸ் டுவர்ட்ஸ் சிவகிரி. ஸோ வந்து என்ன செய்கிறாங்க, கட்டபொம்மன் வந்து என்னது அதனால் சிவகிரியை வந்து நோக்கி கட்டபொம்மன் வந்து முன்னேறாரு. பட் த பாளையக்காரஸ் ஆஃப் சிவகிரி வாஸ் எ ட்ரிபியூட்ரி டு த கம்பெனி. ஆனால் வந்து என்னது இந்த சிவகிரியில் உள்ள பாளையக்காரஸ் வந்து யாருக்கு, கம்பெனிக்கு வந்து வரி கட்டிட்டு வந்தாங்க. ட்ரிபியூட்ரினா அவங்களுக்கு வரி கட்டிட்டு வந்தாங்க. ஸோ த கம்பெனி கன்சிடர்ட் த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் கட்டபொம்மன் அஸ் எ சேலஞ்ச் டு தேர் அத்தாரிட்டி. ஸோ அவங்களுக்கு சிவகிரியில் உள்ளவங்க வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு லாயலாக இருந்ததுனால அவங்கள நோக்கி கட்டபொம்மன் முன்னேறி வந்ததை அதனால கட்டபொம்மனுடைய வந்து எனது சிவகிரியை நோக்கி அவர் படையெடுத்து வந்ததை வந்து பிரிட்டிஷுக்கு விட்ட சவாலாக தான் வந்து என்ன செஞ்சாங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கருதுச்சு. ஏன்னா சிவகிரியை பார்த்து வந்து அவன் படையெடுத்து வரும்போது சிவகிரி வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வரி கட்டிட்டு வந்து அவங்களுக்கு லாயலாக இருந்ததுனால அவங்களுக்கு எதிராக டைரக்டாக இங்கிலீஷ்க்கு எதிராக மோதனதாவே தான் என்ன செஞ்சாங்க நினைச்சாங்க. த கம்பெனி ஆர்டர் த ஆர்மி டு மார்ச் ஆன் டு திருநெல்வேலி. ஸோ அதனால கம்பெனி வந்து தன்னோட படைகளை வந்து திருநெல்வேலியை பார்த்து போறதுக்கு உத்தரவிட்டுச்சு. த சீஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி, அதாவது பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிடுறது. இன் மே 1799 Lord Wellesley issued orders from Madras for the advance of forces from Tiruchirappalli, தஞ்சாவூர் அண்ட் மதுரை டு திருநெல்வேலி. அதாவது மே 1799 வந்து மெட்ராஸ்ல இருந்து வந்து வெல்லஸ்லி வந்து என்னது திருச்சி தஞ்சாவூர் மதுரை இந்த ஏரியாவில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட படைகளை எல்லாம் வந்து என்னது திருநெல்வேலியை பார்த்து போறதுக்கு உத்தரவிடுறாரு. மேஜர் பேனர்மேன் கமாண்டட் த ட்ரூப்ஸ். ஸோ இந்த படைகளுக்கு வந்து மேஜர் பேனர்மேன் வந்து தலைமை ஏற்கிறாரு. த ட்ராங்கூர் ட்ரூப்ஸ் டு ஜாயின் த பிரிட்டிஷ். நம்ம ஃபர்ஸ்ட் புலித்தேவர் இது என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு ட்ராங்கூர் வந்து என்னது அவங்களுக்கு புலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. பட் இப்போ வந்து என்னது ட்ராங்கூர் வந்து என்ன செஞ்சிச்சு, பிரிட்டிஷ் சைடு வந்து சாஞ்சிருச்சு. ஸோ ட்ராங்கூர் வந்து என்னது பிரிட்டிஷ் பக்கம் ஜாயின் ஆயிடுச்சு. ஆன் 1st September 1799 an ultimatum was served on கட்டபொம்மன் டு சரண்டர். ஸோ இப்போ வந்து எனது செப்டம்பர் 1799 செப்டம்பர் 1 வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன கட்டபொம்மனை வந்து சரணடைகிறதுக்கு கண்டிப்பாக சரணடையணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வந்து கொடுக்குறாங்க. கட்டபொம்மன்ஸ்
evasive reply prompted Bannerman to attack his fort. ஸோ கட்டபொம்மனுடைய எவசிவ் ரிப்ளை அப்படின்னு சொன்னால் என்னது, நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ கட்டபொம்மன் வசனம் சொல்லுவோம் இல்லையா, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பதிலால் வந்து எனது மேஜர் பேனர்மேன் வந்து எனது கோட்டையை வந்து தாக்குறாரு. Bannerman moved his entire army to பாஞ்சாலம் குறிச்சி on 5th September. ஸோ வந்து பேனர்மேன் வந்து அவருடைய மொத்த ஆர்மியை வந்து 5th செப்டம்பரில் வந்து பாஞ்சாலம் குறிச்சியை பார்த்து மூவ் பண்ணுறாரு. தே கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட். இந்த கோட்டைக்கு வந்து தகவல் அனுப்பக்கூடிய எல்லா தொடர்புகளையும் வந்து துண்டிக்கிறாங்க. Bannerman deputed Ramalinganar to convey a message asking Kattapomman to surrender. ஸோ பேனர்மேன் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், ராமலிங்கனாரை வந்து ஒரு தூதா அனுப்புகிறாரு கட்டபொம்மனை சரணடைகிறதுக்காக. கட்டபொம்மன் ரிஃப்யூஸ்டு, கட்டபொம்மன் வந்து அதுக்கு மறுக்கிறாரு. ராமலிங்கனார் கேதர்ட் ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபோர்ட் அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹிஸ் ரிப்போர்ட் பேனர்மேன் டிசைடட் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆப்ரேஷன். ஸோ வந்து கட்டபொம்மன் மறுக்கிறாரு. இந்த கோட்டையோடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் வந்து ராமலிங்கர் வந்து சேகரிக்கிறாரு. ஸோ இதை இவர் சேகரித்த அந்த அறிக்கையை அடிப்படையாக வச்சு பேனர்மேன் வந்து என்னது எப்படி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்ல உத்திகளை வந்து வடிவமைக்கிறாங்க. இந்த கிளாஷ் அட் கல்லார்பட்டி சிவசுப்பிரமணியனார் வாஸ் டேக்கன் ஆஸ் அ பிரிசனர். மறுபடியும் வந்து கல்லார்பட்டியில் நடந்த மோதலில் வந்து சிவசுப்பிரமணியனார் வந்து என்ன செய்கிறாங்க, கைது செய்யப்படுறாரு. ஏற்கனவே ஒருக்கா கைது செய்யப்பட்டு அவரை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் அவரை கைது செய்யப்படுறாங்க. எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மனை தூக்கிலிடப்படுறது. கட்டபொம்மன் எஸ்கேப்ட் டு புதுக்கோட்டைக்கு தப்பி போறாரு. த பிரிட்டிஷ் புட் அ பிரைஸ் ஆன் ஹிஸ் ஹெட். அவருடைய தலைக்கு விலைய வைக்கிறாங்க பிரிட்டிஷ். Betrayed by the Rajas of Ettayapuram and Pudukkottai, Kattapomman was finally captured. அதாவது பிரிட்டிஷ் அவர் எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால் வந்து அவங்க வந்து துரோகம் பண்ணி இவங்களை காட்டி கொடுத்த மாதிரி பண்ணி கட்டபொம்மன் வந்து கடைசியில் வந்து பிடிபடுறாரு. இவங்கள மாட்டி விட்டுறாங்க. சிவசுப்பிரமணியனார் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகலாபுரம் ஆன் த 13th செப்டம்பர். செப்டம்பர் 13 வந்து சிவசுப்பிரமணியனாரை வந்து நாகலாபுரத்தில் வந்து தூக்கிலிடுறாங்க. பேனர்மேன் மேட் எ மோக்கரி ஆஃப் எ ட்ரையல் ஃபார் கட்டபொம்மன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாலேகாரஸ் ஆன் 16th அக்டோபர். அதாவது இவர் வந்து பேனர்மேன் வந்து விசாரணை அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து மோக்கரினா ஒரு கேலி கூத்தை வந்து பாளையக்காரர்கள் முன்னாடி வந்து அக்டோபர் 16 அன்னைக்கு வந்து அரங்கேற்றாரு. அவரை வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி ஏளனப்படுத்தி அந்த மாதிரி பண்ணுறாங்க. டூரிங் த ட்ரையல் கட்டபொம்மன் பிரேவ்லி அட்மிட்டட் ஆல் தி சார்ஜஸ் லெவல்ட் அகெயின்ஸ்ட் ஹிம். ஸோ அந்த விசாரணை நடக்கிறப்ப வந்து கட்டபொம்மன் தன் மேலே ட்ரையல்னா விசாரணை பண்ணுறது. ஸோ விசாரணையின் போது கட்டபொம்மன் வந்து தனக்கு மேலே சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் வந்து என்ன செய்கிறாரு, இதை நான் பண்ணினேன், இதை பண்ணினேன், இதெல்லாம் நான் பண்ணலைன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சார், தைரியமாக ஒத்துக்கிட்டாரு. கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஃப்ரம் அ tamarind tree in the old fort of Kayathar close to Tirunelveli in front of the few fellow பாளையக்காரஸ். அதாவது அவர் வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்தில் உள்ள கயத்தாறுல வந்து எனது பழைய கோட்டைக்கு முன்ன வந்து புளிய மரத்தில் வந்து அவருக்கு கூட உள்ள பாளையக்காரஸ் அவங்களுக்கு முன்னிலையில் வந்து கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. ஃபெலோ பாளையக்காரஸ்னா சக பாளையக்காரர்னு சொல்லுவோம் இல்லையா. thus ended the life of the celebrated பாளையக்காரஸ் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி. ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து ரொம்ப நம்ம போற்றக்கூடிய வகையில் இருந்த இந்த பாஞ்சாலம் குறிச்சியோடைய பாளையக்காரர் வந்து எனது கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வந்து முடிவிட்டது. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டீட்டெயில். மெனி ஃபோக் பேலட்ஸ் ஆன் கட்டபொம்மன் ஹெல்ப்ட் கீப் ஹிஸ் மெமரி அலைவ் அமங் த பீப்புள். அதாவது மெனி ஃபோக் பேலட் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே வந்து புனையப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் நிறைய வந்து அவருடைய நினைவை வந்து மக்களிடையே வந்து இன்றைக்கும் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஸோ அது பாடல்கள் மட்டும் இல்லை, அந்த கட்டபொம்மன் வசனம் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னாலே எல்லாரும் விரும்பி போடக்கூடிய வேஷம் அப்படின்னா என்னது, கட்டபொம்மனுடைய வேஷம் இல்லையா. ஸோ அந்த வானம் பொழிகிறது பூமி விளைகிறது இந்த வசனம் தான் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான
விஷயம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் மூலமாக வந்து ரொம்பவே கட்டபொம்மனை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஸோ இது லெங்க்தியான வீடியோன்றதுனால இவ்வளோ இதாகி போயிட்டு சாரி சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மருது பிரதர்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.